எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். பாருங்க, இன்னைக்கு நம்ம புது ரெசிபி எதுவும் ஷேர் பண்ணலை. மீன் ஹெல்த்தியாக எப்படி எண்ணெய் ஊற்றாமல் வறுத்தெடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டிப்பு தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறது. பச்சை தண்ணி ஊற்றி தான் வறுத்தெடுக்கிற எண்ணெய் நம்ம இதில் சுத்தமாக சேர்க்கலாம். இது ஒரு மேஜிக் ஒன்றும் கிடையாது. இது எப்படி இந்த மாதிரி வர்றேன்ட்டும் இந்த வீடியோவில் நம்ம இடையில எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அதனால ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ரெசிபியாக இருக்கும். அதுக்காக நான் இங்கே அப்ராக்சிமேட்டாக 300 கிராம் அளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கிற மத்தி மீன் எடுத்துருக்கு. ஒரு 8 to 10 மீன் இருக்கும். அது வறுத்தெடுக்கிறதுக்காக அடிகட்டியாக இருக்கிற ஒரு ஸ்டீல் பேன் இல்லை இருந்தால் நான்ஸ்டிக் பேன். நான்ஸ்டிக் பேன் தான் நல்லாயிருக்கு. முதல்ல செய்யும்போது நான்ஸ்டிக் பேனே எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மீனில் உப்பு எதுவுமே சேர்க்கலை, பச்சையாக தான் எடுத்து வச்சுருக்கு. அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு காரமாக இருக்கிற மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர், வரமிளகாய் பவுடர் சேர்த்துருக்கு. நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணலை, ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கு. எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் தான் ஆன் பண்ணணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போதும் லெமன் ஜூஸ், எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ். அதுவும் ஊற்றி இனிதமாக தண்ணி ஊற்றணும். அப்ராக்சிமேட் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியோட அளவு வந்துட்டு நீங்கள் வறுத்தெடுக்கிறதுக்காக எடுத்துருக்கிற பாத்திரம், அந்த மீனோட சைஸ் அதை பார்த்துட்டு தண்ணி ஊற்றும்போது அந்த மீனுக்கு பாதி நிற்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் மெதுவாக மீன் அதில் ஒரு டைம் இதே மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாம் தண்ணியில் நல்லா கலந்துடும். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இனி நம்ம தீ ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு இது நல்லா கொதிக்கணும். மூடி வைக்கும்போது கொஞ்சம் தீ அதிகமாக வச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தண்ணி தானே ஊற்றிருக்கு, அடி ஒன்றும் பிடிக்காது. இது வந்துட்டு கொஞ்சம் நேரம் கொதித்து இந்த தண்ணி வற்ற ஆரம்பிச்சிடும். இனி இது மூடி வைக்க வேண்டியதில்லை. தீ வந்துட்டு மீடியம் லோ ஃப்ளேமிலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இனி நம்ம இது வறுத்தெடுக்கணும். இப்போ நான் தீ வந்துட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கு. மசாலா கட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப அதிகமாக தீ வச்சிருச்சுன்னா மசாலா சீக்கிரம் கருகி போயிடும், மீன் அடி பிடிச்சிடும். அதனால தீ எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலா திக்காக ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்துட்டு கம்மியாக வச்சுட்டு லாஸ்ட்டாக லோ ஃப்ளேமில் தான் நம்ம இதை ரெடி பண்ணி எடுக்கணும். நம்ம ஊற்றி இருக்கிற தண்ணி வற்றி இந்த மீனில் இருக்கிற மீன் எண்ணெய், ஃபிஷ் ஆயில் அது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இனி என்ன நடக்கும் அப்படின்னா தண்ணி வற்றிட்டே இருக்கும், அந்த எண்ணெய் வெளியே வந்துடும். அந்த எண்ணெய் அங்கே மிச்சம் ஆகும்போது எண்ணெயில் தான் மீன் நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கிறது. ஆயிலியாக இருக்கிற எந்த மீன் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். மீனோட சைஸு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றுற தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ ஊற்றிடலாம். மத்தியோட எல்லா டைப் மத்தியும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். அயல மீன் செஞ்சு எடுத்துக்கலாம். சால்மன் ஃபிஷ் இருக்குல்ல, சால்மன் மீன், ஏட்ட மீன், அதுவும் செய்யலாம். அதே மாதிரி எண்ணெய் இருக்கிற ஆயிலியாக இருக்கிற மீன் எல்லாமே நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் தண்ணி நல்லா வற்றிருச்சு. மீன் ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு. எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்திருக்கு. இனி இந்த எண்ணெயில் தான் மத்தி ஃப்ரை ஆகிறது. மத்திக்கெல்லாம் நல்லா நெய் இருக்கிற ஒரு டைம் இருக்குது. அந்த டைமில் நெய் மத்தியோட டைமில் நம்ம இது தண்ணி எதுவுமே ஊற்றாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே இந்த மத்தியிலேருந்து பிரிஞ்சு வர்ற அந்த ஆயிலே ஃபுல்லாக வறுத்தெடுக்க முடியும். எல்லா டைமிலும் எல்லா மீனுக்கும் நெய் இருக்காது. அந்த டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மீன் வேக வச்சதுக்கப்புறம் அதிலிருந்து பிரிஞ்சு வர்ற அந்த ஆயில் மிச்சம் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிறது தோல் இல்லாத மீனாக இருந்தால், இல்லை அந்த ஆயிலி அல்லாத மீனாக இருந்தால் அதுவும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். அது எப்படின்னா, நம்ம இப்படியே செஞ்சிருச்சுன்னா அடி பிடிச்சிடும், அதுலேருந்து ஆயில் வராது. அப்போ நீங்கள் இதே மாதிரி மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அந்த தண்ணியில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றும் போது அந்த தண்ணீர் மீன் நல்லா வெந்துடும். மிச்சம் தான் நம்ம ஊற்றி இருக்கிற ஆயில் மிச்சம் ஆகிடும். அந்த ஆயிலில் மீன் ஃப்ரை ஆகி கிடச்சிடும். அப்போ நமக்கு எண்ணெய் கம்மியாக ஊற்றினா போதும். இல்லை இருந்தால் நிறைய எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ண வேண்டியது இருக்கும். மீன் ஃபுல்லாக வெந்து ஃப்ரை ஆகி வர்றதுக்கான எண்ணெய் மீனோட டிஷ்யூக்குள்ளே, மீனோட தோலுக்குள்ளே இருக்காது. அதனால தான் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி கூடி ஊற்றி கொடுக்கறது. உங்களுக்கு இந்த டிப்பு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், லோ ஃப்ளேமில் நம்ம மீன் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. நான் இதை திருப்பி போட்டிருக்கேன். மீன் நல்லா வெந்து இதே மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் கூடி நல்லா மணமாக இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அது இன்னும் மனமும் டேஸ்ட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு கொடுக்கும். முதல்ல நம்ம தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி
கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி சேர்த்துருச்சு அப்படின்னா தண்ணியில் இந்த கருவேப்பிலை வெந்து அது வேற ஒரு மணமாக மாறிடும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம தண்ணியில் ஃப்ரை பண்ணி எடுத்த ஃபிஷ் ஃப்ரை, மீன் ஃப்ரை வந்து ரெடியாக இருக்குது. ஃப்ரை பண்ணும்போது இதில் வந்து இஞ்சி போடணும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி எல்லாம் சேர்த்துருச்சு அப்படின்னா அந்த தண்ணியில் வெந்து மறுபடியும் ஃப்ரை ஆகும்போது டேஸ்ட்டு வந்து மாறிடும். மசாலா இந்த அளவுக்கே போதும், ரொம்ப அதிகமாக ஒன்றும் தேவையில்லை. பாருங்கள், எண்ணெய் மட்டும் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுக்கிறதோட இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கிற ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெடியாக இருக்குது. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.